வெறும் 18,000 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு 16 வயசு பொண்ணு தான் பிறந்தநாள் கொண்டாட போறேன் வாங்கன்னு Facebookல ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறா. ஆனா அவ பண்ண ஒரு தப்பு என்னன்னா, அந்த ஈவெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான் அனுமதி, பிரைவேட்டா போட்டிருக்கணும். அந்த ஈவெண்ட்டை பிரைவேட்னு மாத்துறதுக்கு பதிலா பப்ளிக்னு தெரியாத நம்ம போட்டு விட்டா. அதோட விளைவு என்னன்னா, 25,000 பேருக்கும் மேற்பட்ட ஒரு பெரிய கூட்டம் தன்னோட 16 வயசு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக வெறும் 18,000 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள வருது. அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த ஊரோட ஒட்டுமொத்த எண்ணிக்கையை விட பார்ட்டிக்கு வரவங்களோட எண்ணிக்கை அதிகம். அந்த ஊர்ல இருக்கிறது வெறும் 18,000 பேர் தான். அவங்கள சமாளிக்கிறதுக்குன்னு இருக்கிற போலீஸ்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தம்மா துண்டு போலீஸால 25,000 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டம் வரப்போற, அதுவும் முன்ன பண்ண தெரியாதவங்க வரப்போற ஒரு பர்த்டே பார்ட்டியை எப்படி சமாளிக்க முடியும்? த ட்ரெயின் விராக், த ரியல் ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படின்னு நெதர்லாண்டுல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கதையும் நெதர்லாந்து நாட்டுல தான் நடக்குது. இதோ இந்த பொண்ணு தான். இப்போ இவங்களுக்கு நெருக்கி 30 கிட்ட வயசு வந்துருச்சு, 28 வயசு நினைக்கிறேன். இவங்க அவங்களோட 16வது வயசு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக இவங்க தான் Facebookல போய் எனக்கு பிறந்தநாள் 16வது பிறந்தநாள் வந்து பங்கெடுத்துக்கங்கன்னு ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணி பிரைவேட்னு போறதுக்கு பதிலா தெரியாதனமா பப்ளிக்னு போட்டு விட்டுட்டாங்க. அடுத்த 2 பொண்ணு இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, இவங்க 2 பேரும் தான் நம்ம ஹீரோயினோட நண்பர்கள். இவங்க பக்கத்து ஊர்ல சிட்டில இருந்து வரவங்க. பக்கத்து ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க சிட்டில. ஆனா இந்த கிராமத்துல இருக்கிறது வெறும் 18,000 பேர் தான். நம்ம ஹீரோயினும் அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான். சின்ன வயசுல அவ ரொம்ப சுட்டியா நல்லா இருப்பாளாம், தன்னத்தானே ஜோக்கெல்லாம் பண்ணிப்பாலாம், வச்சுப்பாலாம். அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு நெதர்லாண்டுக்கு சொந்த வீட்டுக்கு இப்பதான் வர. அடிக்கடி வரத குறைச்சிட்டாலாம். இப்பெல்லாம் தான் 16 வயசுல இருக்கும்போது அவ பயன்படுத்தின ஐபோன், அந்த பழைய போன் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி போன் இன்னும் இருக்குதா, இதுல எல்லாம் எப்படி மெசேஜ் அடிச்சுன்னு எனக்கு தெரியலையேன்னு ரொம்ப ஆச்சரியமா ஆர்வமா அதை பார்த்துட்டு இருக்கா. காலையில இந்த அம்மா போஸ்ட் போட்டு விட்டுச்சு. 35, 36, 37ன்னு இப்படித்தான் அந்த பார்ட்டிக்கு வரவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்குது. ஒன்னும் பெருசா எதுவும் தப்பா நடந்தாப்புல தெரியல. அப்புறம் ப்ளூ கலர் சட்டை போட்டவன், இவன் பேரு லாரன்ஸா, இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு 16 வயசு பொண்ணு பார்ட்டி கொண்டாட போறான்ட்டு. முன்ன பின்ன நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்கு பழக்கம் எல்லாம் கிடையாது, ஒரே ஸ்கூல் தான் அப்போ. ஆனா அவ இருக்கிற வீடு பெரிய வீடுங்கிறது அவருக்கு தெரியும். சோ பார்ட்டி பண்றதுக்கு ஒரு நல்ல வீடு, பெரிய வீடு, நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போலாமான்னு யோசிக்கிறான். அது பிரைவேட் ஈவெண்டா இல்ல பப்ளிக்கான ஈவெண்டான்னு பார்க்கும்போது அது பப்ளிக்னு போட்டிருக்குது. சரி ஓகே, பப்ளிக் இன்விடேஷன் இருக்குது, நாம போலாமேன்னு பைபிள்ல முடிவு பண்ணிட்டா. சரி போறது போறோம், நம்ம நண்பர்களை கூட்டு போனா என்னன்னு நிறைய நண்பர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். ஆனா அந்த டைம்ல Facebookல எல்லா பேரையும் செலக்ட் பண்ணி ஒரே இன்விடேஷன் அனுப்புற ஆப்ஷன் கிடையாது. 100 பேரை இன்வைட் பண்ணணும்னா இவன் 100 பேரையும் கிளிக் பண்ணி மேனுவலா கிளிக் பண்ணி எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பணும். அந்த மாதிரி இவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு அந்த இன்விடேஷனை ஃபார்வர்ட் பண்ணி விட்டார். அப்பெல்லாம் ஸ்கூல்ல தான் எல்லாரும் இருக்காங்க. மதியம் 1 மணிக்கு மேல கூட இருக்கிற படிக்கிற ஒரு பொண்ணு ஓடியாந்து, உன் ஈவெண்ட்டையே கிராஷ் பண்ணணும்னு அந்த லாரன்ஸ் முடிவு பண்ணிட்டாண்டி, நிறைய பேருக்கு இன்விடேஷனை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காண்டி அப்படின்னு யாரோ சொல்லிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டைம்ல அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் வரதா இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. 3000க்கு மேல எகிரி போயிட்டு இருக்குது. அப்புறம் அதை எல்லா பேரும் பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்க அது காட்டு தீ மாதிரி பரவுது. அப்ப சில பேரு இந்த பார்ட்டி மேபி ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ் பார்ட்டியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பேசிக்கிட்டாங்களா அப்படி அவங்களுக்குள்ள. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு படம். பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்கல்ல, இது எப்ப நடக்குது? 2012ல. அதே வருஷத்துல ப்ராஜெக்ட் எக்ஸ்ங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குதா. அந்த படத்தை நாம பேசலன்னா அடுத்து அந்த படத்தை நான் பேசுறேன். ஏன்னா இந்த படம் முழுக்க அந்த படத்தையே ரீகால் பண்ணிட்டே இருக்காங்க இந்த படத்துல. அந்த படம் நல்ல ஹிட் போல. சோ அந்த மாதிரி இது ஒரு பார்ட்டி இருக்குன்னு முடிவு பண்ணி எல்லா பேரும் இந்த பார்ட்டிக்கு வரணும்னு ஆர்வப்படுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ங்கிற படத்துலயும் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு பார்ட்டிக்குள்ள வந்து பார்ட்டி ஒரு கலவரமாகி காரையே ஸ்விம்மிங் பூல்ல கொண்டு வந்து ஏத்துற ரேஞ்சுக்கு ஆகி போயிருக்கும். ஆனா அங்க அந்த காலத்துல இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாம் அந்த பார்ட்டி எல்லாம் சூப்பர் பார்ட்டி, தி பெஸ்ட் பார்ட்டி எவர். ஒரு பார்ட்டி படம்னா அந்த படம் தான் பெஸ்ட் படம்னா அந்த ப்ளூ சட்டக்காரனே பேசிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ப்ளூ சட்டக்காரனுக்கு மெசேஜ் வருது, நல்ல ஐடியா, நாம இதை ஏன் ப்ராஜெக்ட் எக்ஸா மாத்தக்கூடாது, அந்த படம் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அடுத்து நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம ட்விட்டர் பக்கம் போய் இந்த இன்விடேஷனை ஃபார்வர்ட் போட்டு விடுறா. வர 21ஆம் தேதி எனக்கு பிறந்தநாள், என் பிறந்தநாளுக்கு 3500 பேர் வரப்போறாங்கன்னு சந்தோஷமா ஒரு ட்வீட்டை போட்டு விடுறா. என்ன நினைச்சிருக்கானா, சும்மா ஒரு ஜோக் பண்ணலாம்னு நினைச்சிருக்கா. Facebookல ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணவங்க எல்லாம் வருவாங்கன்னு என்ன நிஜமா என்ன நடக்குமா என்ன? மோஸ்ட்லி யாரும் வரப்போறது இல்ல. ஜோக் நினைச்சிட்டு பாஸ்வேர்டை ஃபார்வர்ட் பண்ணி விட்டா ட்விட்டர்ல. அப்புறம் மறுபடியும் இன்விடேஷன் எகிர ஆரம்பிக்குது. இப்போ 8000க்கு மேல 9000 நெருங்கி போய்கிட்டு இருக்குது. இப்போ மதியம் 2 மணி, அடுத்து 2:30. ஸ்கூலே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒரு டீச்சர் அதை பாத்துறாரு. இப்ப 10,000க்கு மேல போய்கிட்டு இருக்குது. 10,000க்கு மேல அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுனால எதுக்குடா வம்புன்னு அந்த ஈவெண்ட்டையே டெலீட் பண்ணலாம்னு நம்ம ஹீரோயின் முடிவு பண்றாங்க. ஆனா இவங்க போன்ல தான் ஸ்கூல்ல தான் இதை எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. போன் வெர்ஷன்ல டெலீட் ஆப்ஷன் கிடையாது. கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப் வெர்ஷன்ல தான் போய் டெலீட் பண்ண முடியும். அப்ப அவ ஸ்கூல்ல தான் இருக்கா, போய் டெலீட் பண்ண முடியாம வருத்தப்பட்டு இருக்கா. அவளால எதுவும் பண்ண முடியல. ஒரு வழியா அன்னைக்கு ஸ்கூல்ல கிளாஸ் முடிஞ்சதும் முதல் வேலையா ஓடுறான்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாரா. சாயந்தரம் 5:30. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு சோசியல் மீடியானா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன, ட்விட்டர்னா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஏதாவது போஸ்ட் போட்டோம்னா அவங்க ஒரு இமெயில் அனுப்புறாப்ல நினைச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அப்பா கிட்ட ஹீரோயின் இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை காமிச்சு இதுக்கு கிட்டத்தட்ட 16,000க்கு மேற்பட்டவங்க வரதா அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு காமிச்சதும் என்ன நடக்குது இங்க அப்படின்னு அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் புரியல.
இப்போ வரைக்கும் 17,000 பேர் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பிரச்சனை பெருசாயிருச்சுங்கிறத அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்பயே 17,000 பேர் நம்ம வீட்டுல அப்படியே குமிய போறாங்களே, என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு அம்மா கிட்ட சொல்ல அம்மா போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது உதவி கிடைக்குமா, எப்படி இதை தடுத்து நிறுத்தணும்னு யோசிக்கிறாங்க அம்மா. ஆனா அந்த காலகட்டத்துல போலீஸுக்குமே Facebook ஈவென்ட்னா என்னன்னு சரியா விளங்கல. சோ நம்ம ஹீரோயின் என்ன முடிவு பண்றாங்க, எதுக்குடா வம்பு, பேசாம ஈவென்ட்டை கேன்சல் பண்ணிடலாமே முடிவு பண்ணி அந்த ஈவென்ட்டையே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து ஒரு ப்ளூ தொப்பிக்காரனை காட்டுறாங்க. இவனுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. யாரோ ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஈவென்ட் மேட்டர் இவங்கிட்ட வந்திருக்கும். ப்ராஜெக்ட் எக்ஸ் படத்தை இவனும் பார்த்திருக்கான். அந்த படத்துல வராப்ல ஒரு பார்ட்டி பண்ணா நல்லா இருக்குமே இவனும் ஒரு ஆர்வம். ஏன்னா அந்த வயசுல இவனுக்கு 18 வயசு, மெச்சூரிட்டி இல்லாத வயசு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஈவென்ட் பேஜை மறுபடியும் பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது 404 எரர் அடிக்குது. அப்படி ஒரு ஈவென்ட் இல்ல, ஏன்னா அவ டெலிட் பண்ணி விட்டுட்டா. கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிட்டாப்ல. எல்லா பேருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த தருணம் அது. ஈவென்ட்ல பெருசா ஒன்னு சேர போற நினைச்சிட்டு இருந்த இடத்துல ஈவென்ட்டே நடக்க போறது இல்ல அப்படின்னு நினைக்கும் போது இவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குது. சோ அதனால இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் போட்டு அந்த டேட்டை போட்டு அதே பார்ட்டி ஈவென்ட்டை இவன் கிரியேட் பண்றான் டம்மியா. கூடவே ப்ராஜெக்ட் எக்ஸ்ங்கிற வார்த்தையும் அந்த ஈவென்ட்ல சேர்த்து பேரா வச்சிட்டான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பொண்ணு சார்பா இவங்க ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குறாப்ல, இவன் ஒரு பார்ட்டியை போட்டு விட்டான் ஈவென்ட். அன்னைக்கு ராத்திரி 7 மணி இருக்கும். நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட சினிமாவுக்கு போயிருக்கிற தருணம். பாப்கார்னுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது கியூல நீ முன்னாடி நிக்கிற சில பேர், இந்த ஈவென்ட்ட பாத்தியா, இவ்வளவு பேர் வராங்க பாத்தியா, ப்ராஜெக்ட் எக்ஸ் ஈவென்ட் ஆமே அப்படின்னு ஆர்வமா பேசிட்டு இருக்கிறது இவளுக்கு கேக்குது. என்னையா நடக்குதுங்கன்னு இவளுக்கே ஷாக்கா இருக்குது. பார்த்தா அப்புறம் தான் இவ போய் பாக்குறா. பார்த்தா புதுசா இவ பேரை போட்டு இவ வீட்டு அட்ரஸ் போட்டு புதுசா ஒரு ஈவென்ட்ட போட்டுருக்காங்க. அதுக்கு 15,000க்கும் மேல மறுபடியும் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. யாரா இது பண்ணது அப்படின்னு தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. அந்த ஈவென்ட் பயங்கர வைரல் ஆகி 17,000க்கு மேல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நிறைய மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கக்னம் ஸ்டைல் அவரே ப்ராஜெக்ட் எக்ஸ்க்கு வர்றாப்பெல்லாம் போட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த ஈவென்ட்டை பத்தி தி ப்ராஜெக்ட் எக்ஸ் ஈவென்ட் பி ரெடின்னு நிறைய. அதுல எவனோ ஒருத்தன் இந்த அம்மாவோட மூஞ்சியை போட்டு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அதுல இவளுக்கு கொஞ்சம் வருத்தம். பார்ட்டி நடக்க போகுது இல்லையா, பர்த்டே பார்ட்டி, அதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் பாக்கி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது அந்த ப்ளூ சட்டக்காரனை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்றான். கமெண்ட் போட்டு பாக்குறான், அவன் கண்டுக்கல. எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சு நம்பரை வாங்கி அப்பாட்ட கொடுத்து அப்பா மூலமா பேச சொல்ல அப்பா போன் பண்ணி தயவு செய்து டெலிட் பண்ணுப்பா, இப்பயே எங்க வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் கூடுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, எங்க வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொன்னதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவர் அந்த ஈவென்ட் பேஜை டெலிட் பண்ணி விட்டுறாரு. அடுத்து இன்னொரு ஈவென்ட் ஆர்கனைசரை நம்ம காட்டுறாங்க. கோட் ஷூட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காரு இவர் தான். இவருக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்ததும் அதை பார்த்துட்டு நிலைமை விபரீதமாக போகுதுங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறார். மேயர் கிட்ட தெரியப்படுத்தணும் முயற்சி பண்றாரு. மேயரை பிடிக்க முடியல. மேயர் ஆபீஸ்ல சொன்னா அவங்க இந்த தெருவுல லைட் எரியல, ரோட்ல பள்ளமா இருக்கு, இப்படி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்து இன்னொருத்தவங்க, இவங்க யாருன்னா நம்ம ஹீரோயினோட கவுன்சிலர், ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்க. மேயருக்கு எதிர்க்கட்சி வரிசையில உட்காரக்கூடியவங்க. அவங்க இந்த மேட்டரை பார்த்துட்டு இதோட தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு மேயரை கால் பண்ணலாம் முயற்சி பண்ணா மேயர் லீவ்ல போயிட்டாரு, பிடிக்க முடியல. மேயர் ஆபீஸ்ல தான் இவங்களும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா விதி தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேற எவனோ ஒருத்தன் மறுபடியும் ஒரு ஃபேக்கான ஈவென்ட் பேஜை போட்டு இவங்க வீட்டு போட்டோ, இவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டு புதுசா ஒரு ஈவென்ட் பேஜை கிரியேட் பண்ணி விட்டான். அந்த ஈவென்ட் பேஜுக்கு மலமலமலமான இன்விடேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம ப்ளூ சட்டக்காரர் கூட சொல்றாரு பாருங்க, நான் போட்ட அதே பேஜுங்க டிட்டோவா அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பேஜை போட்டு விட்டாங்க போலன்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. கூடவே ப்ராஜெக்ட் எக்ஸ்னு வேற போட்டு விட்டாங்க. போன தடவை அதை போட்டுருந்தாங்க இல்ல, ப்ராஜெக்ட் எக்ஸ் ஹேர்னு ஒரு அபிஷியல் ஹேஷ்டேக் உருவாக்கிட்டாங்க ட்ரெண்ட் பண்ணி விடுறதுக்கு. இது என்னடா புது பிரச்சனையா இருக்குன்னு மறுபடியும் அந்த பேஜோட அட்மின் இருப்பான்ல அவனுக்கு கமெண்ட் போட்டு பாக்குறா, தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க நிப்பாட்டுங்கன்னு. ஆனா பதிலுக்கு 2 வார்த்தை தான் ரிப்ளை வந்ததா, கெட்ட வார்த்தையில திட்டி. அப்ப அவங்க அதை டெலிட் பண்ண மாட்டாங்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தா நம்ம ஈவென்ட் ஆர்கனைசர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோ பட்டியில கேட்டுட்டு இருக்காரு. அதுல நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் வருது, நீங்க தான் அந்த பார்ட்டியோட நடத்த போற அந்த 16 வயசு பொண்ணா, பார்ட்டி ஈவென்ட்டை ஏன் டெலிட் பண்ணீங்க வச்சீங்கன்னு கேள்விகள் போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, யார் நீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கால் பண்றீங்கன்னு. அப்ப அவங்க இந்த மாதிரி நாங்க ரேடியோ எஃப்எம்ல இருந்து கூப்பிடுறோம்ங்கறாங்க. நான் பேசுறது இப்ப லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஆமான்னு சொன்னதும் டப்புன்னு காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ எஃப்எம் வரைக்கும் இந்த நியூஸ் போச்சா, அடுத்து ஒரு டிவி சேனல் அவங்களும் ப்ளூ சட்டை தான் போட்டுருக்காங்க. அந்த அம்மாவும் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்டா, இந்த ஈவென்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பல தடவை அந்த ஈவென்ட் பேஜை டெலிட் பண்ணாலும் புதுசா உருவாயிட்டு இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. அடுத்து பார்த்தா நிறைய பஸ் அந்த ஊருக்கு போறதுக்காக ஏகப்பட்ட பஸ், ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் இந்த பப்ளிக்கே உருவாக்குறாங்க. பஸ் காரணம் எல்லா வழியாவும் உள்ள வரணும்னு முயற்சி பண்றாங்களா, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கவுன்சிலரோ ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வர போறாங்க, என்ன பண்றதுன்னு குழப்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணவரோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, 3 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்ல ஜன்னலோட அந்த திரைகளை கூட திறக்கிறதுல மூடியே வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி திறந்தா வெளியில இருந்து மீடியா ஏதாவது போட்டோ எடுத்து தள்ளுறது. விளையாட போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. இவளோட முகத்தையே மாஸ்க் மாதிரி பண்ணி எல்லா பேரும் முகத்துல போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் இது ஜாலியை தாண்டி ஒரு கோரத்துக்கு போயிட்டு இருக்குங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. எப்படி பழைய ஹாரர் படங்கள் எல்லாம் பேய் மாதிரி மாஸ்க் போட்டு வருவாங்க இல்ல, நம்ம ஹீரோயினோட மாஸ்க் மூஞ்சியை போட்டுக்கிட்டு இவங்க வீட்டு காலிங் பெல்லையே தட்டி மூஞ்சியை காமிச்சா எப்படி இருக்கும், எவ்வளவு பயப்படும் இந்த குடும்பம் யோசிச்சு பாருங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பேருக்கும் இப்போ அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்ட்டி நடக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. இவளுக்கு பதட்டம் கூடிக்கிட்டே இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஈவென்ட் ஆர்கனைசர்
ஆர்கனைசரு மேயரோட ஆபீஸ் இதை பெருசா எடுத்துக்கலனா நாம ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த கிராமத்துக்கு வெளிப்புறத்துல ஒரு வெட்ட வெளியில எவ்வளவு 1000 பேர் வேணாலும் அங்க இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில கிராமத்தோட வெளிப்பக்கத்துல இவர் ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றாரு. அந்த ஈவெண்ட்ல இருந்து எனக்கு 5 பைசா லாபம் வேண்டாம், பிரச்சனை இல்லாம இந்த ஒரு நாளை கடந்து போலாங்கிறதா இவங்களோட பிளான். சோ அந்த மாதிரி ஒரு அல்டர்னேட்டிவ் ஈவெண்ட் நான் ரெடி பண்றேன், இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து விட்டீங்கன்னா போதும், மேயர் அப்ரூவ் பண்ணா போதும்னு சொல்லிட்டு இவர் அந்த டீடைல்ஸை ஷேர் பண்றாரு. மேயரோட ஆபீஸ் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க, நல்ல ஐடியா நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம கவுன்சிலர் மேயர் கூட மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தோ தமா துண்டு காந்தி கண்ணாடியை விட சின்ன கண்ணாடியா இருக்குது, இதை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார்ல இவர் தான் மேயர் போல. அவர் ஒரு நல்ல முடிவெடுப்பாருன்னு நம்புறதா ஈவெண்ட் ஆர்கனைசர் பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மேயரும் வந்துட்டாரு. அந்த அம்மாவும் நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்றா, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு. ரொம்ப சிம்பிளா அவர் என்ன சொல்லிட்டாரா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சம்பவ நாள் அன்னைக்கு நாளைக்கு நம்ம ஊருக்கு வரக்கூடிய எல்லா ரோடுகளையும் பிளாக் பண்ணிடுவோம், ஒரு வண்டியை உள்ளோட வேண்டாம், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரா மேயர். அடப்பாவமே, நம்ம ஈவெண்ட் ஆர்கனைசருக்கும் மேயரோட ஆபீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி கிராமத்துக்கு வெளிப்பக்கத்துல அல்டர்னேட்டிவா ஒரு ஈவெண்ட் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரா மேயர். சோ அந்த பக்கமும் அடி. என்னையே அப்படி பண்றாருன்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, 4-5 டீனேஜ் பசங்க அவங்களுக்காக எல்லாம் பயப்பட முடியுமா, அவசியம் இல்லைன்னு அசால்ட் எடுத்துக்கிறார். அப்புறம் தாமஸ் ஜெல்லுன்னு 2 பேரை காட்டுறாங்க. இவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இது எதுவுமே பிடிக்காதான், எல்லாத்தையுமே சேலஞ்சா பார்க்கக்கூடிய ஆட்கள். இந்த கொசுபேட்டை வச்சு உடம்புல அடிச்சு அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை தாங்க முடியுதாங்கிற ரேஞ்சுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க இந்த பார்ட்டியை நாம யூடியூபர் டீம் தான், வேற ஒண்ணும் இல்ல, இந்த நடக்க போற இந்த பார்ட்டியை நாம ஏன் யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. சோ அதை ஃபிலிம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூடவே சந்தோஷமா இருக்கணும்னு வேற முடிவு. செப்டம்பர் 21 2012 வருஷம் பார்ட்டி நடக்க போற அந்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு இன்னையில இருந்து 16வது வயது ஆரம்பமாகிறது. மேயர் ஆபீஸ் ஒரு வயசானவரை எங்களுக்கு சோசியல் மீடியாவெல்லாம் ட்ராக் பண்ண தெரியாது, நீங்க ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. சைக்கிள்ல ஜம்முன்னு போறாருல வந்தீங்களா, இவர் தான். இவர் வேலை என்ன தெரியுமா, சோசியல் மீடியால யாரெல்லாம் ஊருக்கு வராங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை இல்ல, நீங்க வராதீங்கன்னு சொல்ற வேலை. அதுக்குன்னு தனியா ஒரு பேஜே கிரியேட் பண்ணி இந்த ஊருக்கு பார்ட்டிக்கு வர வேண்டாம்னு ஒரு பேஜை ரெடி பண்ணி அதை பூஸ்ட் பண்ணணும்னு. எத்தனை லைக் வந்தது தெரியுமா, வெறும் 4 லைக். ஒரு மலை கூட ஒரு கல்லு மோதுறாப்ல, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா சோசியல் மீடியால ஃபுல்லா டைம் லைனை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நாங்க போறோம் யாராவது வரீங்களான்னு ஏகப்பட்ட கேள்விகள். எல்லாம் தயாராயிட்டாங்க. நிறைய பேர் நாங்க ஆந்திவேங்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட் கடைங்க, நிறைய ஆளுகால் விற்கக்கூடிய கடைகள் எல்லா இடத்துலயுமே பீரு சரக்கு எல்லாம் ஏகப்பட்ட சேல்ஸ், ஜோரா சேல்ஸ் நடக்குது. எல்லாம் போட்டி போட்டு ஆளுகால வாங்கி குமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு 16 வயசு ஆல்ரெடி ஆயிடுச்சு. 16 வயசு இருந்தா போதும், அந்த ஊர்ல யாரு வேணாலும் ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு வாங்கலாம், குடிக்கலாம், பார்ட்டி பண்ணலாம்னு. அவங்களும் வாங்கி வச்சிருக்காங்க தான். நிறைய பேர் முன்னப்பண்ண தெரிய ஆட்கள்லாம் முதல் இறங்குறாங்க. அப்படி இறங்குறவங்களை இன்டர்வியூ பண்ணது மீடியா வந்து. அன்னைக்கு மதியம் 1 மணி வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிக்கிறான். சைக்கிள்ல நடந்தே இப்படி வந்து அங்கங்க போட்டிருக்காங்க. நிறைய வண்டிகளும் வந்து போடப்பட்டிருக்கிறது. நிறைய கேமராஸும் வந்து அங்க நிறைய போடப்பட்டிருக்குது. ஒரு மீடியா ஒரு ரிப்போர்ட்டர் போய் காலிங் பெல் அடிக்கிறார். அப்பா வந்து சத்தம் போட்டு போறாரு, போங்கடா வெளியில அப்படின்னு. இதோ தலை நிறைய கூந்தலோட இருக்கிறாருல, இவர் பேரு அர்னால்டு, ஒரு ரிப்போர்ட்டர். அவர் இந்த மேட்டர் கேள்விப்பட்டுட்டு இந்த ஈவெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணலாமேன்னு வந்திருக்காப்ல. இங்க வந்து பார்த்தா இந்த தெருவுக்கு போகக்கூடிய வழின்னு போட்டிருப்பாங்கல்ல, 3வது தெரு 4வது குறுக்கு சந்துலாம், அந்த போர்டை மேயரோட ஆபீஸ் ரிமூவ் பண்றாங்க. ஆடா பாவிகளா, இதை ரிமூவ் பண்ணிட்டா வரப்போற கூட்டத்துக்கு வீடு தெரியாதா என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு இவர் நினைச்சிருக்காரு. வீட்டுக்கு வெளியில ஏகப்பட்ட போலீஸும் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. மேயர் ஆபீஸும் பயந்துகிட்டு கிட்டத்தட்ட 300 போலீஸை ரெடி பண்ணிருக்காங்க போல. பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் போலீஸை கடை வாங்கி இருக்காங்க. எவ்வளவு போலீஸ் வந்திருக்கு, 300 போலீஸ். நம்ம ஹீரோயினோ பயம் கூடிக்கிட்டே போச்சு. அவளுக்கு வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலாம் அப்பெல்லாம். அப்பதான் போலீஸ் முடிவு பண்ணுது, இதுக்கு மேல நடந்து வரவங்களை கூட அலோவ் பண்ண கூடாதுன்னு பேரிகேட் போட்டு தெருக்களை மூட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெருவோட 2 முனையிலையும் பேரிகேட்டை போட்டு மூடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ வீட்லயே இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா. ஆன்டி வீட்டுக்கு போய் உட்காந்தவ நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கா. நியூஸ்ல இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது அந்த பார்ட்டிக்கு, அப்படி இப்படின்னு மீடியால அதை பத்தி தான் பேச்சு. ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஒரு மீடியாக்காரரு 300 போலீஸை தேர்த்திருக்கீங்களே, இது உங்களுக்கு அதிகமா தெரியலன்னு கேட்க, அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எச்சரிக்கையோட நடந்துக்கணும்ல அப்படிங்கிறாப்ல. அந்த பக்கம் மேயர் ஆபீஸ் ஒருத்தர சோசியல் மீடியா ஹேண்டலரை கூப்பிட்டு இருந்துச்சுல, அவரு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு 5 மணிக்கு ஜம்முன்னு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். போற வழியில எல்லாம் பார்த்தா நிறைய பேர் பொடிநடையா நடந்து வராங்க. ஏகப்பட்ட வண்டிங்க எறும்பு சாரசாரியா போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஊருக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. வரவங்களோட எண்ணிக்கை இங்க இருக்கிற ஊர்க்காரங்களோட எண்ணிக்கையை விட இப்ப ஆல்ரெடி அதிகமாயிடுச்சான். அப்புறம் கால் பண்ணி மேயர் ஆபீஸ்ல நாம எடுத்த முயற்சி எல்லாம் வீண், ஆல்ரெடி கூட்டம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னு போன்ல சொல்லிட்டாரு. ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்ன்ட்டு கூட்டம் கூறிட்டே போகுது. இப்போ நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. கூட்டமா சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே ஏறுறாங்க. அதை தவிர வேற என்ன பண்ண முடியும், ஏன்னா வரவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி, ஊர்க்காரங்க எண்ணிக்கையை விட. ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு ஜம்மு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு வந்திருக்கிற ஒரு பெரியவரை தூக்கி என்ன குதிக்க விடுறாங்க பாருங்க. நிறைய பேர் என்னையா நடக்குதுங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு அங்க நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எல்லாம் குதிக்கிறாங்க, சரக்கடிக்கிறாங்க, ஆரவாரமா கத்துறாங்க, ஆம்பளை பொம்பளைன்னு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா பேருக்கும் இன்னைக்கு ராத்திரி நல்ல சிறப்பான நாளா இருக்குன்ற சந்தோஷம் தான். ஒருத்தவன் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு பாட்டை போட்டுட்டு என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்க, ஸ்பீக்கரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு. எல்லாம் நாய்களை விட மோசமா கத்திக்கிட்டு இருந்தாங்க, குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, வேர் இஸ் தி பார்ட்டி, தி பார்ட்டி இஸ் ஹியர்னு பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ரிப்போர்ட்டர் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு அவர்
அவருக்கே கொஞ்சம் கவலை. ஒரு பார்ட்டியை எதிர்பார்த்து இங்க வந்திருக்காங்க, ஆனா இங்க பார்ட்டி நடக்கிறாப்லயே தெரியல. அப்ப அவங்களுக்கு டிசப்பாயிண்டடா தானே இருக்கும். ஏதாவது அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. இன்டர்வியூ கூட இவரால ஒழுங்கா கொடுக்க முடியல, ரிப்போர்ட் பண்ண முடியல. அவ்வளவு பேர் குறுக்கால வர போகன்னு இருக்காங்க. லைவ்லயே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டருக்கே இங்க இருந்து போனா போதுங்கிற நினைப்பு வந்துருச்சு. ஆனா ரிப்போர்ட்டை கவர் பண்ணி ஆகணும். வேண்டாம் வெறுப்பாதான் அங்க இருந்து பேசிட்டு இருக்காரு, ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. போது நிப்பாட்டுறாங்க ரேஞ்சுக்கு பேசுறாரு பாருங்க. இப்ப ராத்திரி 8 மணி. ஒரு அம்மா நாயோட வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு குரூப் ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு வராங்க. திடீர்னு பார்த்தா தலையில யாரோ அடிச்சாப்ல ஒரு சத்தம். இரண்டான்னு பார்த்தா பீர் பாட்டில தலையில அடிச்சிருக்காங்க. யாரு நம்ம கவுன்சிலர் தான், அவங்க கவுன்சிலரோட தலையில அடிச்சிருக்காங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க நிலைமை கைய மீறி ஆல்ரெடி போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. வந்திருக்கிறவங்களே கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்குதே அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தான் நிறைய இருக்குது. ஆனா இங்க இந்த ஒரு ஏரியால இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சமாளிக்கிறதுக்கு அங்க இருக்கிற போலீஸ்களோட எண்ணிக்கை வெறும் 4 பேர் தானா. ஏற்கனவே கூட்டம் அந்த கிராமத்தை தாங்க முடியாத ரேஞ்சுக்கு இருக்குது. இது பத்தாதுன்னு இன்னும் முதுன்னு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டரும் 300 போலீஸ் இங்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதை நம்ப முடியாதுங்கிறாரு ரிப்போர்ட்டர். சொன்னது போய் 300 போலீஸ் எல்லாம் அங்க இல்ல, சும்மா கூட்டத்தை பயமுறுத்துறதுக்காக அப்படி போய் சொல்லிருப்பாங்க போல தெரியுது. போலீஸ்காரங்க என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க, பின் வாங்குறாங்க. இப்ப ஒரு பேரிகேட் இருக்குது, அந்த பேரிகேட்டை தாண்டி இந்த கூட்டம் நினைச்சா அப்ப வந்துட முடியும். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கோ பயம், நாளை காலையில வீடு இருக்குமான்னு. ப்ராஜெக்ட் எக்ஸ்ங்கிற அந்த படத்துல வீட்டுக்குள்ள பார்ட்டி பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பூல்ல பார்ட்டி பண்ணுவாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயும் போக முடியல, ஸ்விம்மிங் பூலையும் அட்டன் பண்ண முடியல. சோ கூட்டம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, அக்ரெசிவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நெருப்பு கூட எப்படி விளையாடுறாங்க பாருங்க. அங்கங்க பெரிய பெரிய வெடியும் போடுறாங்க. போஸ்ட் மரத்தை பிடுங்கி அந்த கரண்ட்டை வச்சு மரத்துக்கு கரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடப்பாவியலா. அடுத்து ஒருத்தர் போன்ல பாத்துட்டு இருக்கும்போது, யாரு நம்ம ஈவென்ட் ஆர்கனைசர் போன்ல பாத்துட்டு இருக்காரு, பீர் பாட்டிலா பறக்குதான் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து போலீஸோட எண்ணிக்கை இங்க அதிகமாகுது. ஒரு 2 வண்டியில போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க இந்த கூட்டத்தை பயமுறுத்துறதுக்காக லைட்டா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. வந்தது ஆம்புலன்ஸ் வண்டி இல்ல, போலீஸ் வண்டி போல. விரட்ட ஆரம்பிக்க கூட்டம் அங்க இருந்து லைட்டா பின்வாங்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், போலீஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல அவங்க இந்த மாதிரி அவ்வளவு பெரிய கூட்டத்தை விரட்ட முயற்சியே பண்ணிருக்க கூடாதுன்னு. காண்டான இந்த கூட்டம் பேரிகேட்டை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு கிடைக்கிறதெல்லாம் விட்டு போலீஸ் மேல எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோயினோட அப்பா அந்த வீட்டுல தான் இருக்கிறாராம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்குற வகையில அவர் வீட்லயே இருக்கிறாராம். சோ அப்பாவை நினைச்சு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பயம். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அன்னைக்கு அங்க வரல. போலீஸ் பொதுமக்களை விரட்டுறதெல்லாம் மீடியால பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா. யாராவது போலீஸ் பக்கத்துல வந்தாலே போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்படி ஒரு ஆள் கிடைக்கும் போது ஒரு 3-4 போலீஸ் ஒன்னா சேர்ந்து அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இந்த அடி அடிக்கிறாங்க போலீஸ்னு அவங்களுக்கே கோவம் வருது. இதோ அடி வாங்கினவர் இவர் தான், அடி அடின்னு என்ன அடிச்சாங்கன்னு கீழே விழுந்து கிடக்கிறவரை இப்போ நமக்கு இன்டர்வியூல கொடுத்துட்டு இருக்காரு, எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு தீவிரவாதி அடிக்கிறாப்ல, ஒரு கலவரக்காரன் அடிக்கிறாப்ல என்ன அடிக்கிறீங்கல்ல, அப்ப பதிலுக்கு திருப்பி அடிப்பேன் எனக்கே கோவம் வந்துச்சுங்கிறாப்ல அடி வாங்கினவர். அந்த தெருவோட போர்டு மேல ஒருத்தவன் எப்படி ஏறி உட்காரான்னு பாருங்க. அந்த தெரு போர்டை ஒருத்தவங்க உடைக்க ஆரம்பிக்க கூட நம்மாலும் சேர்ந்து போய் உதைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அடி வாங்கினவன் உதவி செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த கூட்டத்துக்கு. போலீஸ் எப்படி எல்லாம் எத்து விடுது பாருங்க சில பேரை. இன்னொருத்தவர் பக்கத்து வீட்டுக்காரரோ, பொதுவா டிவில இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தெருவில் இது நடக்குதுன்னு நினைக்கும் போது பயமா இருந்துச்சுங்கிறாப்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா போலீஸ் வண்டியவே எரிச்சிட்டாங்க. குபு குபு குபுன்னு எரியுது, கலவர பூமியா மாறுது. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அந்த ட்ராலியை எடுத்துட்டு வந்து போலீஸ் மேல விட்டெறிறாங்க. ஒரு கம்பெடுத்து ஒருத்தன் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் எல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறானா, உடச்சு போட்டாரு அவர். அப்ப அடி வாங்கினவரு சரி அடி வாங்கி இருக்கோம், ஓசியா பீர் கிடைக்கிறதா விடுவானா என்னன்னு சொல்லிட்டு தலையை போத்திக்கிட்டு உள்ள போய் கிடைக்கிறதெல்லாம் உருவ ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த நொடி பயங்கர பரவசத்துல இருந்தாராம். ஏன்னா அந்த நொடி என்ன வேணாலும் செய்யலாம், எந்த கடையை வேணாலும் உடைக்கலாம், எதை வேணாலும் எடுத்துட்டு போகலாம், போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வரும், யானை பலம் வரும். அதுதான் வந்ததா அவர் எடுத்து சொல்றாரு. நிறைய பேர் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல பூந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம யூடியூபர்ஸ் நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்களா, அதை அந்த குரூப் பாத்துருச்சு. டே நம்ம வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்னதும் இவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூபர்ஸ் கீழே விழுந்துறாங்க. எங்களை அடிச்சு போட்டு அந்த கேமராவை புடுங்க முயற்சி பண்றாங்க. இன்னொருத்தவன் கேமராவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். இவருக்கு அந்த ஃபுட்டேஜ் தான் முக்கியம் நினைச்சாப்ல. ஃபுட்டேஜை காப்பாத்துறதுங்கிறது அவருக்கு நோக்கமா இருந்ததான். கீழே விழுந்துக்கிறத என்ன காப்பாத்தணும்னு யோசிக்கவே இல்லையாடான்னு வாட்ச் போட்டுட்டு இருக்காரு சொல்றாரு. அது ரெண்டாவதா என் மனசுல வந்துச்சுங்கிற அவன் கேமரா போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உள்ள இருந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் காருக்குள்ள உட்காந்து போதுண்டா சாமி மரண பயத்தை காட்டிட்டாங்கடான்னு 2 பேரும் புலம்புறாங்க. இவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, இனி இந்த ஏரியா விட்டு வெளியில போனா போதும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி கூட்டத்துல அந்த கலவரத்துக்குள்ள 2 பேர் இறந்து போய் கிடக்கிறதா சொல்றாங்களா அவங்க அப்பா கிட்ட. அந்த மேட்டரை கேள்விப்பட்டது இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பயும் சரி இப்பயும் சரி கூட்டத்துல அந்த கலவரத்துல 2 பெண்ணு இறந்து போய் கிடக்குறது. கண்ணு கலங்கும், சாரின்னு மன்னிப்பு கேட்கறா. ஒரு ஃபேக்கான சிரிப்பை கொடுத்து அழுகையை கட்டுப்படுத்த பாக்குறா. ஏன் 16வது வயசு பிறந்த நாள்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்கிறா. கூட்ட நெரிசல்ல இறந்து போனதை பத்தி இப்ப நியூஸ்லயே வர ஆரம்பிச்சிருச்சு, ட்விட்டர்லயே அதை பத்தி போடுறாங்க. போலீஸ் மட்டும் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அந்த கிராமத்தையே ஒரு புயல் தாக்கனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான். நம்ம ப்ளூ சட்டக்கார இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் போஸ்ட் பண்ணி அப்புறம் டெலிட் பண்ணா கூட எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆச்சுங்கிறாப்ல.
போலீஸும் சில பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த கலவரத்துல யாரும் சாகலங்கிற அந்த நியூஸ் போலீஸ் கிட்ட இருந்து அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமா வருது. சில பெண்களுக்கு தலையில அடிபட்டு ரத்த ஒலி இருக்குது, ஆனா யாரும் சாகல. போலீஸ் இருக்கிற கிரௌடெல்லாம் அடிச்சு விரட்டிடுச்சு, ஓரளவு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருச்சு அந்த ஏரியாவை. நம்ம ரிப்போர்ட்டரோட கார், ஒரு ப்ளூ கலர் கார் இருக்கும் பாருங்க, அடிச்சு கண்ணா பின்னா நொறுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அது நம்ம ரிப்போர்ட்டரோட கார் தான் போல. நிறைய முடி வச்சிருக்காரு அவரோட கார். அதுல ஒரு கல்லு காரை உடைச்சிட்டு உள்ள விழுந்து கிடக்கும். அந்த கல்லை இன்னும் அபகாத்தமா வச்சிருக்காரா, அதோ டேபிள்ல இருந்து காட்டுறா பாருங்க. யூடியூபர்ஸோ ஃபுட்டேஜ் அவங்க கிட்ட இருக்குல்ல, ராத்திரியோட ராத்தியா உட்காந்து எடிட் பண்ணி வீடியோல போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சேனல் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ஊர்லயே அவங்க சேனல் தான் பெரிய சேனல்ங்கிற ரேஞ்சுக்கு அந்த ஒத்த வீடியோல அவங்க வளர்ந்துட்டாங்களா அந்த யூடியூபர்ஸ். மேயரோ இது ஒரு திட்டமிட்ட சதின்னு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா சொல்ல போனா நடந்த இந்த கூத்துக்கு மேயரும் போலீஸும் மேயரோட ஆபீஸும் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம ஈவென்ட் ஆர்கனைசர். பார்ட்டிக்கு வந்த சின்ன பிள்ளைகளை போய் அவங்க எல்லாம் ரவுடிங்க திட்டமிட்ட சதின்னு சொல்றது முட்டாள்தனம், அது பொய்ங்கிறாரு ஈவென்ட் ஆர்கனைசர். மேயர் கொஞ்சம் உருப்படியா நடந்திருக்கலாங்கிறாப்ல. அதிகாலை வர அடுத்த நாள் காலையில வர இந்த கூத்து நடந்திருக்குது. அப்புறம் கிரௌடு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துக்கு அதனால ஏற்பட்ட இழப்ப கணக்கு போட முடியாத ரேஞ்சுக்கு இருந்ததா. அந்த ஏரியால இருந்த எல்லா கண்ணாடிகளையும் உடச்சு சொல்லிட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டை அடிச்சு நொறுக்கி உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட்டையப்பட்டாங்க இல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அவர் அழுதுகிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்றாங்க. ஓரளவு கிளீன் பண்ணி ரெடி பண்றாங்க. இந்த பக்கம் போலீஸ் கிட்ட ஒருத்தன் அடி வாங்கினான்ல, அவன் அடுத்த நாள் காலையில போதையெல்லாம் தெளிஞ்சு முடிச்சு பாக்குறான். பார்த்தா நடந்த கூத்தெல்லாம் Facebookல நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய வீடியோஸ்ல இவனோட முகம் அப்பட்டமா தெரியுது. இவனை டேக் பண்ணி வேற வீடியோஸ்ல எல்லாம் நிறைய பேர் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் போட்டு நீதானாதுன்னு கேக்குறாங்க போல. இதை நம்மளால எதிர்பார்க்கல. ஐயோ எதுக்குடா வம்புன்னு நினைச்சவன் திருண்ண பொருட்களை எல்லாம் அடுத்து அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டானா. இருந்தாலும் அந்த கலவரத்துக்கு பிறகு இருந்த வீடியோ ஆதாரங்கள அடிப்படையில 100க்கும் மேற்பட்டவர்கள் மேல கேஸ் போடப்பட்டது. நிறைய பேர் தண்டனையை அனுபவிச்சாங்களா. ஆனாலும் இந்த கலவரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா மேயரோட அலட்சியம். அதனாலேயே மேயர் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு விசாரணை குழுவையே போட்டாங்களா. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் நீங்க பாக்குறீங்க. அந்த விசாரணைக்கு பிறகு போன தடவை ரொம்ப திமிரா வந்து இந்த கலவரத்துக்கு காரணம் இளைஞர்கள் தான், எல்லா ரவுடிஸ் மாதிரி செயல்பட்டாங்கன்னு சொன்னார்ல. விசாரணைக்கு பிறகு இப்ப வந்து முதல் தடவையா நான் இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணிருக்கலாம், என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறார். அதன் பிறகும் அந்த கிராமத்து பொதுமக்கள் விடாது அவரை எதிர்த்து நிறைய பிரஷரை கொடுக்க ஆரம்பிக்க வேற வழியே இல்லாம அந்த கலவரத்துக்கு பிறகு அவர் தன் பதவியவே ராஜினாமா செஞ்சாராம். அவர் இந்த படத்துல வாங்க இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டப்போ இல்ல நான் வரல இன்டர்வியூ கொடுக்கலன்னு சொல்லி சம்பவம் நடந்து பல வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் டெலீட் பண்ண பிறகு அந்த ஈவென்ட் ஒருத்தவன் போஸ்ட் பண்ணான்ல ஒரு ப்ளூ சட்டக்காரன், அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மீட் பண்ணிருக்காங்க. பார்த்ததுமே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு தான். ஆனா நடந்த கூத்தெல்லாம் பார்த்து நினைச்சு பார்த்துட்டு அவகிட்ட போய் பேசுறதுக்கே இவனுக்கு ரொம்ப ஷேமா ஃபீல் ஆயிருக்குது. போய் பேசலையா. ஆனா அவளும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஏய் நீ தானே அதுன்னு கரெக்டா வந்து நின்று இருக்கா. ஆமா நான் தான் அப்படின்னு இவன் ஒத்துக்கிட்டான். சரி பரவாயில்ல அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, ஏதோ வயசு கோளாறுல முட்டாள்தனமா ஏதாவது நடந்திருப்போம் அப்படின்னு அவ சொன்னாலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்த எல்லா பேரோட நோக்கமும் கலவரத்தை உண்டு பண்ணணும் திருடணும் வைக்கணுங்கிறதெல்லாம் நோக்கமாக இருக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒரு குதூகலத்தை தேடி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வயசு கோளாறுல நடந்து போன கலவரம் அது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோயின்ட்டே ஒரு கால் இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல வேற ஒரு பார்ட்டி நடத்துறதா இருந்து நீங்க போவீங்களான்னு கேட்டதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழல் இருந்தா நான் கண்டிப்பா போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சொல்லி சிரிக்கிறா. சூப்பர்ல. அந்த சிரிப்போடையே இந்த படத்தை இங்க முடிக்கிறோம். நல்லா இருந்தது இல்ல? வேற ஒரு சிறப்பான நல்ல வித்தியாசமான கதையில மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நாம அந்த குரூப்ல போட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து போடுவோம். நீங்களும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.